Design Thinking, 22 PBA 314. Topic: People-Centered Design. Presented by Parthipan G. 710,724,631,063. Hi sir, I am Parthiban. I am studying MBA in Doctor ஒரு அச்சீவ்மெண்ட் தாண்டி ஒரு எம்ப்ளாயி. வாட் இஸ் யுவர் நேம்? சபரீஷ். சபரீஷ். என்ன ஜாப் பண்ணுறீங்க? என்ன கம்பெனி? இங்கே ஆக்சிடென்டலில் மெடிக்கல் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? இப்போ வந்து என்னோட லைஃப்பில் ஏதாச்சும் சேலஞ்ச் ஏதாச்சும் ஜாப்ல என்ன சேலஞ்ச்? லாஸ்ட்டில் பெருசாக சேலஞ்சஸ் தான் இந்த மந்த் எண்டில் வருது. அப்போல்லாம் வந்து அவங்க கொடுக்குற டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபீலிங்லாம் பெருசாக அவ்வளோ பெருசாக கொடுக்குற டாஸ்க்கு இப்போ பரவாயில்ல. இப்போ ப்ரொமோஷன் ஆகிருக்கு. Good morning, sir. I am Parthiban. I am studying MBA in Doctor in NGP Institute of Technology. May I know your name, sir? Yeah, sir. Yeah. Yeah, sir. Abid. How many years experience? அஞ்சு வருஷம் இங்க இந்த பேங்க்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்என்டில 4 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். இப்போ கரண்ட் எந்த பிரான்ச்சில் இருக்கீங்க? தூத்துக்குடி எட்டயபுரம் ரோடு பிரான்ச். நேம் பிரான்ச் நேம்? எஸ்டிசி பேங்க் எட்டயபுரம் ரோடு பிரான்ச் அளந்துருக்காங்க. என்ன ரோல்ல இருக்கீங்க? எஸ்ஓ சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். சரி சரி. உங்க ஜாப் எஸ்எல்ஐ லோன் பண்றோம். உங்க ரோலை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? பிசினஸ் கலெக்ஷன் பண்றதுதான். இந்த மகளிர் குழு பண்ணுவாங்கல்ல, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணுவாங்க. மகளிர் குழு தான் பண்றாங்க. Can you describe your challenge or face problem your daily life? ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்களா சார் டெய்லி லைஃப்ல? பிசினஸ் ப்ராப்ளம் மட்டும்தான், மற்றபடி எந்த ப்ராப்ளம் இல்லை. பிசினஸ் ப்ராப்ளம் எந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்? பிசினஸ்ல இந்த கோல்ட் லோன் எங்களுக்கு வர்ற ப்ராப்ளம் மட்டும்தான், அதை தாண்டி எந்த ப்ராப்ளமும் இல்லை. கோல்டு லோன் பத்தி தான் ப்ராப்ளம். அதாவது முன்னாடி கோல்ட் லோன்லாம் பார்க்க மாட்டாங்க, இப்போ அதெல்லாம் பண்றாங்க. அதனால கலெக்ஷன் நாங்க ஃபுல்லாக பார்க்க மாட்டோம். அது தனி ஆஃபீஸர் இருக்காங்க, நாங்க விட்டுட்டோம்னா தான் அவங்க பார்ப்பாங்க. ரெகுலர் அக்கௌண்ட் ரெகுலரா வந்துட்டே இருக்கும், அவங்களே ஆன்லைன்ல கட்டி விட்டுருவாங்க. அது பிரச்சனை கிடையாது. வரலன்னா நாங்க நேரில் போய் இது பண்ணணும், நேரில் பணம் கையில வாங்கக்கூடாது.
ஆ. ஸோ அது பிரச்சனை கிடையாது. பிசினஸ் பண்றதுதான் பிரச்சனை. கோல்டு லோன்லாம் வந்து இது பண்ணனால இதா இருக்கு. அதனால கொஞ்சம் ப்ராப்ளமா தான் இருக்கு. ம். எங்க சாரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு ஐடியா குடுத்தா அதுக்கு ஏத்தாப்புல நம்பர மாத்தி போட்டு ஏதாவது பண்ணுவோம். சப்போர்ட்டா இருக்கிறது சார் மட்டும்தான். ம். மேல பேசுறது எங்க சார் ஒருத்தர் தான். பசங்களுக்கு விட எங்க சாருக்கு நெறைய தெரியும். அவங்கள தாண்டி பசங்கலாம் கேட்டா என்ன மாரி தான். எனக்கு என்ன தெரியுமோ அதான் அவங்களுக்கும் தெரியும். எங்க சாரு கொஞ்சம் அத விட இதா தெரியும். அவரு தெரியாதத வேற யார்கிட்டயும் கேட்டு சொல்லுவாரு. ஸோ அவரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாரு. எங்க ஆரம் ரிலேஷன்ஷிப் மேனேஜர். அது டூல்ஸ் ஏதாவது சர்வீஸ் ஏதாட்டு இருந்தா உங்களுக்கு ஜாப்புக்கு ஒர்க்குக்கு ஏதாவது ஈஸியா இருக்குமா? ஏதாவது சர்வீஸ் டூல்ஸ் புரியல சர்வீஸ்னா? ஏதாட்டும் பேங்க் ஏதாட்டும் உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணா உங்களுக்கு ஏதாவது ஈஸியா இருக்குமா அந்த ஜாப்ல? பேங்க் ப்ரொவைட் பண்ணா இந்த மாதிரி விஷயம் தான் ப்ரொவைட் பண்ணணும். கோல்டு லோன் எடுத்து விடணும். ம். அப்படி எடுத்து விடுவாங்க. புதுசா ஆப் கொண்டு வராங்க. ம். அந்த ஆப் இதோட கஷ்டமா இருக்கும்னு சொல்றாங்க. ஈஸியா இருக்கும்னு சொல்ல வரல அவங்க. சோ தெரியல, அது வந்தாதான் தெரியும். இந்த மாசம் அடுத்த மாசம் வரும் அது. ஒரு ப்ராப்ளம் வரும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீல்னா இருக்கும்? ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணுவீங்களா? கன்ஃபியூஸா ஃபீல் பண்ணுவீங்களா? எப்படி மோட்டிவேட் பண்ணுவீங்க? ஸ்ட்ரெஸ்ஸாலாம் இருக்காது. கன்ஃபியூஸ்டா இருக்கும். நம்ம எப்படி பண்ண போறோம், என்ன பண்ண போறோம்ங்கிறது கன்ஃபியூஸ்டா இருக்கும். ம். பட் அதுக்கான தீர்வெல்லாம் கிடைச்சிடும். சார் சப்போர்ட் பண்ணுவாரு. அதெல்லாம் கிடைச்சிடும். அதனால அது பிரச்சனை கிடையாது. ம். இந்த ப்ராப்ளம் வரும்போது என்ன மாதிரி தடைகள்லாம் உங்களுக்கு வரும்? இதை சால்வ் பண்ண முடியாம இருக்கும்ல, ஏதாவது தடைகள் எதுவும்? சால்வ் பண்ண முடியாமலாம் இப்போதைக்கு எங்களுக்கு இல்ல. அதான் சால்வ் பண்ணிடலாம். கோல்டு லோனுங்கிறது ஒன்றும் பண்ண முடியாது. ம். கம்பெனியான சொல்லுவது அதான் கேட்க முடியும். நம்ம போய் சொல்லுவோம் கோல்டு லோன் பார்க்காதீங்க, அவங்க நகை வச்சு கெட்டவங்க கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா கம்பெனி ரூல் இருக்குல்ல, ஆர்பிஐ ரூல் இருக்கு, அதை போட்டு அதான் ஃபாலோ பண்ணணும். அதனால அதை தாண்டி எங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ ம். அவங்களும் அதை எடுத்துட்டா உண்டு. அதை தாண்டி நம்ம ஒரு ரெக்வஸ்ட் கூட வைக்க முடியாது, இப்படிலாம் பண்ணுங்கன்ட்டு. சாப்பிட சொல்ல முடியும், சார் சும்மா தான் சொல்லுவார். பட் அதை கேட்கறது கேட்காத அவங்க அவங்க மேல உள்ளவங்க பொறுக்கணும். ஆ. தடல்லாம் அதெல்லாம் கிடையாது, அவ்வளவுதான். இப்படி ஆபீஸ்ல டிஸ்டர்ப் பண்றது அப்படியே எதுவும் கிடையாது. வேலை ரூல் படி என்ன இருக்கோ அதான், அது மட்டும் கஷ்டமா இருக்கும் அவ்வளவுதான். ம். யார் கூடலாம் ப்ராப்ளம் கன்சிடர் பண்ணா நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் நீங்க எதிர்பார்ப்பீங்க? அதான் எங்க ஆரம் ஆரம் மட்டும்தான் ம். ரிலேஷன்ஷிப் மேனேஜர். எனக்கு எனக்கு மேலதிகாரி. ம். எங்க பிரான்ச்சோட ஹெட் அவ்வளவுதான். கரெக்டா. இப்போ அந்த ப்ராப்ளம் 1 இயர் இல்ல 2 இயர்ஸ்க்குள்ள சால்வ் ஆயிட்டு அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல்லாம் ஆகும்? கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணும். அதோட சேலரி கொஞ்சம் கூட வரப்போகுது, இன்சென்டிவ் கூட வராது. ம். மற்றபடி என்ன பார்க்கணும் அதே தான். அதை தாண்டி எனக்கு எந்த ஃபீல் பெருசா இருக்க போறது கிடையாது. சேலரி கூட வரும், அவ்வளவுதான். ம். இப்போ கரண்ட் ஜாப்ல இருந்து இப்போ வேற ஜாப்புக்கு மாறினா உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும்? நான் மேனேஜரா தான் ஆல்ரெடி இருந்தேன். ம். இன்னொரு மேனேஜரா நான் இப்போ எனக்கு மேல ஒருத்தருக்கு அந்த பொசிஷன்லாம் இருந்தேன். எங்க ப்ரெஷர் ஓவர், நான் வெளியூர்ல இருந்தேன், அதெல்லாம் தாண்டி முடியாது. இப்போ போனீங்கன்னா அதே மாதிரி நம்மளோட மேனேஜர் தான் போகணும். மறுபடியும் இந்த மாதிரி எஸ்ஓ போக முடியாது. ம். நான் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு இன்னும் நான் எஸ்ஓ பேக் ஒதுக்கி போட்டு எத்தனை வருஷம் இல்லையா. மேனேஜர் பொசிஷன் ட்ரை பண்றேங்க. மேபி கிடைச்சா போயிருவேன். சரி, ஓகே சார். மேனேஜர் பொசிஷன் போகணும். சரி. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ.